இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. சுவாமிஜியின் ஆசிரமத்தில் கன்னி பெண்களுக்கு அட்மிஷன். என்னடா நியூஸ்? பாலாஜி போயிட்டானா? வீடினாலும் பொம்பளை பிள்ளையதா? ஆமாண்டா மனே. என்னடா பண்ற? யாசிகா பிக் பாஸ். பா என்னப்பா டியூக் வேணும்பா. எதுக்குப்பா ஊக்கு? மொக்கையா கவுண்டர் அடிக்காதப்பா. டியூக்ன்றது பைக்குப்பா. கண்டிப்பா வேணுமா? ஆமாப்பா, ஃபைனல் இயர்ப்பா. ஆமா, ஃபைனல் இயர் வந்துட்டீங்களோ? எவ்வளோப்பா? 2 லட்சம் தான்ப்பா. என்னப்பா படிக்க வச்சதுல பாதி காசை கேட்குற? பாப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கி கொடுப்பா. சரி ஒரிஜினலை பிச்சிடாதீங்க. சரி வாங்கி தரேன், பார்த்து சூதானமா போகணும். போயிடுவேன்ப்பா. போயிடுவான் மொத்தமாக போயிடுவான். இப்படி தான் நம்ம பக்கத்தில் ஒரு பையன் காதில் கடுக்காம போட்டு பின்னாடி பங்கு வச்சு ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான். போனாம் பாரு வண்டியில் ஒரே தான் போயிட்டான். ஏம்மா இந்த நாய் அடிமா. பாப்பா நான் கரெக்டாக போயிடுவேன்ப்பா. நம்ம பிள்ளை ஒழுங்காக தான் போகும். ஆனால் எதுக்கு வருவான்? ஏரோப்ளைனில் வர்ற மாதிரில வர்றான். ஏரோப்ளைனா? வாங்கி கொடுக்க வேணாம்னு சொல்லலை, ஒரே பிள்ளை ஏதோ பார்த்துக்கோப்பா. பா என்னப்பா யோசிக்கிற? அப்பா உனக்கு ஸ்ப்ளெண்டர் வாங்கி தரணுமா? போடா. பயப்பட சும்மா உட்காந்துருக்கீங்க. யார் பண்ணணும்? என்னப்பா தம்பி, வாங்க கிச்சு வரல சித்தப்பா. என்ன காலேஜ் போலையா? நீ யார் குடும்பத்துக்கு எடுக்க போலையா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்புறம் என்ன பண்ணலான்றீங்க? பசிக்குதா, சாப்பிட்டு தூங்கலான் இருக்கேன். குசும்பு இருக்கட்டும். இந்த வேலைக்கு என்ன வேலைக்கு? இல்லைப்பா. என்ன இல்லைப்பா? இல்லைப்பா டேங்கிறா. ஆமாம், இம்பிட்டு கேட்குறீல்ல, நீ என்ன பண்ணுற சொல்லு. இல்லைப்பா நான் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்ப்பா. என் மகன் வந்து ஃபாரின்ல இருக்கான், அமெரிக்காவில் தண்டச்சோறு. இல்லைப்பா அப்படி சொல்லிட்டா. தண்டச்சோறு அங்கே பாரு, அப்பா கூப்பிட்றாரு. எங்கப்பா? ரைட்டு அட்டிப்பா. வெட்டி கொடி வெட்டு, ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்டு. மகனே, அப்பா முடி வெட்டிட்டியாடா? ஆமாப்பா. தரமா அப்படி இருக்கடா? அப்பா நல்லா இருக்காப்பா. சூப்பரா இருக்குடா. தம்பி முடி வெட்டிருக்கா? ஆமா அங்கிள். எங்க பாருங்க. என்னடா அது மண்டையில் ரோடு? அங்கிள் அது கோட் அங்கிள். கோடா? நான் ஒரு பாட்டு போடுறேன், ஆடுறியா? ஆறு அங்கிள். மகன் சூப்பரா ஆடுவாயா? அப்படியா? ஆமா. எங்க பாட்டு போடுங்க. நல்லா ஆடுறானே. எப்படி மகன்? செம்மையா ஆடுறான்டா. எப்படி? 2 பேரும் ரோட்டுக்கு போங்க, காசு நல்லா கிடைக்கும். வளர்ப்பு சரியில்லடா, குண்டு பாரு. அப்பா ஏத்தி விடுறாப்பா. எடா வளர்ப்பு சரியில்லைன்றியா? அப்பா என்னடா? அப்பா என்னடா? என்ன பண்ற? மகன் அடிச்சுக்கிறேன். எங்க இருக்கியா? வளர்ப்பு சரியில்லை. பெட்ரோல் விலை கிடுகிடு உயர்வு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? சொல்றாமனே, வெளியே போறேன், பெட்ரோல் பண்ணுப்பா. எது அந்த ஊக்கு வண்டியில தானே? அது டியூக் பைக் பா, தெரியுமா தெரியாதா? சரி இந்தா போ, பெட்ரோலை போட்டு என்ஜாய் பண்ணு போ. வரேன்ப்பா. தம்பி போறதுக்கு சரி, திருப்பி வீட்டுக்கு வரணும்ல? ஆமாப்பா, யோசிக்கலப்பா. ஆட முட்டா பயமாவட. என்னடா என்னைய திட்டு நினைச்சு உடனே நீயே திட்டிக்கிறியப்பா. ஐ லவ் யூ பா. இங்க என்ன பண்றியா? என்ன கையெல்லாம் அங்கே வேற ஆட்ரா? வரேன் பெரியப்பா. மயனே, யார் அந்த பிள்ளை? அது ஃப்ரெண்டு பெரியப்பா. ஃப்ரெண்டா? என்ன பண்றீங்க 2 பேரும்? நாங்க படிக்கிறோம் பெரியப்பா. படிக்கிறீங்களா? கம்பைன் ஸ்டடீஸ். கம்பெனி ஸ்டடீஸா? ஆமா பெரியப்பா. ஆமா, அது யாரு? பெரியப்பா உங்க அம்மா. அவன் அம்மாவா?
மயனே பாக்குறாடா மயனே சரிடா. ஏய் நிலா, நான் உன்னை பார்க்க தாண்டி மாடிக்கே வந்தேன். எந்த நிலாவோட பார்க்க போற? பெரியப்பா பெரியப்பா அங்கே பாருங்களேன் வானத்துல. என்னது? நிலா பெரியப்பா. ஆமா, அது நிலா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சாய்பாபா தெரியும் பெரியப்பா. சாய்பாபாவா? சாய்பாபா. என் கண்ணுக்கு கண்ணாடி போட்டு புள்ள தெரியுதடா. அவ கேவலமாவள பெரியமாவா? டேய், என்னடா அந்த புள்ள பேன் அனுப்புது? இன்ஜினியரிங் பெரியப்பா. இன்ஜினியர்னா பி என்னடா வரும்? இது என்னடா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தெரியாது. சத்தியமா தெரியாதா? தெரியலையே. அட இல்ல பெரியப்பா, டேய். ஸ்மார்ட்டா இருக்கீங்க பெரியப்பா. நீங்க படிச்சப்ப என்ன பியூசி? ஆமா. நான் படிச்சப்ப +1. அப்ப நீங்க படிச்சப்ப பினா, நான் படிக்கிறப்ப பே. பி பே. பி பே. பி பே. பி. அப்பாடி ஒரு வழியாக நிலத்தை விட்டு 50,000 சம்பாதிச்சாச்சு. இது வச்சு ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு. என்னது 50,000 ரூபாயா? ஆமாம், 50,000. என்ன பண்ண போற? தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நாசமா போகும். காசை வச்சிருந்தா 1 மடங்கா பன்மடங்கா ஆகிறத விட்டு என்னையா பண்ண போற? அவள் பேங்க்ல போட்டுறவா? எவன் வட்டி தருவான்? அவள் பேங்கோட அதிக வட்டி தருது யாரு? நான் தரேன், நாய்க்கு இருக்கேன். அப்புறம் என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை, இப்போ 12வது படிச்சு முடிச்சிட்டான். அதான் அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 540 எடுத்திருக்கான். 540 எவ்வளோ பெரிய மார்க்? இதுக்கு போய் கவலைப்படுற? 540 பெரிய மார்க்கா? பெரிய மார்க்கியா? என்ன படிக்க வைக்க போற? ஏன் அப்படியே ஆர்ட்ஸ் படிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஆர்ட்ஸ் படிச்சா நிம்மதியா இருந்துருவானு. இன்ஜினியரிங் படிக்க வையா? இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, வெட்டியாக இருக்கணும்னு சொன்னாங்க. யாரையா அந்த கேனத்தனமாக சொன்னது? இன்ஜினியரிங் படித்தா வெளிநாடு போவான், காசு பணம்லாம் நிறையா இருக்குங்கய்யா, காரு வீடுலாம் வாங்குவாயா. இன்ஜினியரிங் படிக்க வையா. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. அதான் ஏன்ட்ட வட்டி கொடுத்துருக்கீங்களடா. அடா ஆமாம், என் பேர் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன். என்ன பாட்டு மாப்பிள்ள? ஒண்ணுமே புரியல. ஆமா, அடிச்சு போடுவாங்க. ஐயோ, அடிப்பாங்களா? ஆமா, என்னடா வேற கும்பல பிள்ளை தான் மெசேஜ் வருது. வாங்க மாட்டான் போல. ஆமா, கேட்க நினைச்சேன். கேளு. நீங்க பெரிய பிளே பாயாம்ல? யார் உங்க அப்பா சொன்னானா? ஆமா மாமா. ஆமா, பிளே பாய் மட்டும் கிடையாது மாப்பிள்ள. ஆமா, அப்படி என்ன பண்ணீங்க? அப்படி என்ன பண்ணனா? முனிச்சால முனீஸ்வரில இருந்து காலவாசல் காலேஜ் வரைக்கும் பண்ணாத சேட்டையே கிடையாது மாப்பிள்ள. ஆமா, அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, மாமா வேட்டியை தூக்கி தட்டுறேன்னு வச்சு தெரியுமா? தெரியுது மாமா. ஐயோ, மாப்பிள்ள நம்ம புள்ளியா இருக்கட்டும். சரி மாமா. மாமா இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியால ஒரு பிள்ளை பார்த்து செஞ்சுட்டோம்ல. எப்படி மாமா? இன்னொரு தடவை. அத்தை அத்தை ஐயே. பா, என்னடா உன்ட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. சொல்கிறா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. என்னடா சொல்கிற? நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப பிடிக்கும்ப்பா. சரி, என்ன ஆளுங்க? என்னப்பா? என்ன ஜாதிரா? சரி, ஆசைப்பட்டுட்ட. ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சந்தோஷமா வாழு. மயிரா வாழுவாங்க. என்னடா அவன் தான் சின்ன பையன் புரியாமல் பேசுகிறான், நீ அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் நாம எப்படி நாளைக்கு தெருவில் தலை நிமிந்து நடக்க முடியும்? ஜாதி தாண்டா நம்ம தன்மானம், ஜாதி தாண்டா நமக்கு முக்கியம். தம்பி, நீ அந்த பொண்ணை மறந்துடு. பா பா சொல்லியா? பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். என்னைக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடு. சர்ச்சுக்கா? ஆமாம், பையன் கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணிட்டான். சரி, அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னையா கிறிஸ்டின் பிள்ளை லவ் பண்ணிட்டான்னு ஈஸியாக சொல்கிற? அன்றைக்கி ஜாதி ஜாதி நீ தானே ஜாதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த? ஆமாய்யா, அன்னைக்கு நான் தான் சொன்னேன்,
யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது நம்ம பசங்களோட சந்தோஷம் தான் அவங்கள வாழ வைக்க போகுது, ஜாதியை வாழ வைக்க போகுது. நம்ம பசங்களோட சந்தோஷம் தான்ப்பா நமக்கு முக்கியம், ஜாதி முக்கியம் கிடையாது. சரிப்பா, குடும்பத்தோடு வந்துருப்பா. நம்ம பசங்களோட சந்தோஷம் தான்ப்பா நமக்கு முக்கியம், ஜாதி முக்கியம் கிடையாது. நம்ம பசங்களோட சந்தோஷம் தான் அவங்கள வாழ வைக்க போகுது, ஜாலியாக வாழ வைக்க போகுது. சொந்த பந்தம் எல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் நம்ம வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சிடக்கூடாது. இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வெறும் வார்த்தை தான். வெறும் வார்த்தைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க.